மந்த்ரா கடலை எண்ணெய் அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். வணக்கம். நம்ம ரோட்டரியை பற்றி ஒவ்வொரு நாளும் புதுவிதமான செய்தியெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கி என்ன அப்படின்னா அகில உலக ரோட்டரி ஒவ்வொரு மக்களுக்கும் எண்ணெய் தேவை அப்படிங்கிறத செஞ்சிட்ருக்கிறாங்க. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் சென்னையில் தாங்க இருக்கிறோம். சென்னையில் நம்ம இன்றைக்கி ஒரு புது நபரை நம்ம மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்கிறோம். யார் அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய ரோட்டரி 3234 வருங்கால ஆளுநர் சரவணன் நம்மக்கிட்ட இருக்கிறாங்க. ஸோ அவங்களும் இந்த சென்னையில் எந்த மக்களுக்கு என்ன தேவை, யாருக்கான உதவிகள் இருக்குதோ அவங்கள தேடி போயிட்டு அவங்களுக்கு செய்யறதுல ஒரு உந்தலா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லணும். அந்த வகையில என்னென்ன ப்ராஜெக்ட்லாம் பண்ணியிருக்காங்க, என்ன மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ரோட்டரி ஒரு ஊரில் இருக்குது, கிட்டத்தட்ட 200 நாடுகளில் இருக்குது. அதே மாதிரி இந்தியாவில் அவ்வளோ அதிகபட்சமாக நம்ம இங்கே ஆக்டிவாக இருக்கோம். இது சென்னையில் ரொம்ப ஆக்டிவ். இங்கே கிட்டத்தட்ட ஒரு 100 கிளப்புங்களுக்கு மேலே இருக்குது. என்ன மாதிரி சர்வீஸ் பண்ணுறோன்னு கேட்குறத விட என்னெல்லாம் நம்ம பண்ணலன்றது தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா இங்கே அடிப்படை எந்த தேவையாக இருந்தாலும், அது மெடிக்கல் உதவியாகட்டும், வேறு நார்மல் கம்யூனிட்டி ஆகட்டும், ஒகேஷ்னல் ஆகட்டும், ஒரு தண்ணின்ற ஒரு லெவல் ப்ராஜெக்ட் வரைக்கும் இங்கே பேசுகிறோம். ஒரு சென்னை மாவட்டம் சேர்ந்த எல்லா கிளப்புகளும் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 50 கோடி வர்த்து ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க இங்கே. ஸோ அது புதுசாக நான் ஒரு ஆளுநராக 1ஆம் தேதியிலேருந்து ஜூலை 1ஆம் தேதியிலேருந்து பதவி இருக்கிறேன். அது பெருசாக ஒன்றையும் யோசிக்க வேண்டியது இல்லை. ஏன்னா இங்கே இருக்கிற சங்கங்கள் அவங்களா ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறாங்க. இப்போ நாங்கள் என்னோட ஒரு நோக்கம் ஒரு உமன் எம்பவர்மெண்ட்ன்ற ஃபோக்கஸில் நான் போகிறேன். உமன் எம்பவர்மெண்ட்ன்றது நிறைய பேர் ஒரு ஸ்லம் ஏரியாவில் பெண்கள் அவ்வளோ உதவி இல்லாமல் கஷ்டப்படுறவங்களுக்கு அவங்கள ஒரு சுயமாக ஒரு வேலை செய்கிற மாதிரியோ, தொழில் ஆரம்பிக்கிற மாதிரியோ, அதுக்குண்டான ட்ரைனிங்கோ, பண உதவிகளோ அது மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணுறோம். அடுத்தது முக்கியமாக என்னென்னா உமன் ஹெல்த்துன்ற ஒரு ஃபோக்கஸ். நம்ம நாட்டில் இப்போது அதிகமாக பிரஸ்ட் கேன்சர் பற்றி கேள்விப்படுறோம். இதுக்கு ஒரு அவேர்னஸ் இல்லைன்றது தான் அதோட அடிப்படையாக நம்மளுக்கு தெரிய வருது. நம்மளுக்கு வருமா, நம்மளுக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்ற ஒரு இதில் நம்ம கவனக்குறைவாக இருந்துடுறோம். இதில் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே நம்மளுக்கு தெரிய வருதுன்னா இது ஈஸியாக குணப்படுத்தலாம். அதுதான் டாக்டர்கள் சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு நாங்கள் இதுக்கு அதிகமாக எக்யூப்மெண்ட்ஸ் ரெடி பண்ணி ஃப்ரீ ஸ்க்ரீனிங் போகிற எல்லா இடத்துலையும் அது இதுக்கு அண்டர் ப்ரிவிலேஜ்னு இல்லை, எல்லாருக்கும் வரக்கூடியது இந்த நோய். ஏன் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக செய்கிறோன்னா, ஒரு பெண்மணிக்கு ஒரு உடம்பு சரியில்லைன்னா அந்த குடும்பமே ஒரு மூட் அவுட் ஆகிடும், அவங்களால சரியாக இருக்க மாட்டாங்க. ஸோ இது ஒரு கேம்புக்கு நான் போகிறேன். அப்போ ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு கேம்ப்பு 72 பேருக்கு ஸ்க்ரீன் பண்ணுறாங்க. அவங்களும் வந்துட்டாங்க. ஆனால் அது 2 பேருக்கு ஒரு நெகட்டிவ் ஆகிடுச்சு. அன்றைக்கி வரைக்கும் அவங்களுக்கு இதெல்லாம் நம்மளாம் இருக்காது, இதை கூப்பிட்றாங்களேன்னு அவங்க வந்துட்டாங்க. அப்போ ஒரு அட்வான்டேஜ் இதில் என்னென்னா, ஸ்டார்டிங்லேயே அது தெரிய வர்றதுனால அவங்கள நம்மளால் நிறைய மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ்க்கு குணப்படுத்த முடியும். ஸோ இதே மாதிரி செர்விக்கல் கேன்சர்னு இருக்குது. ஸோ இதை தான் வர ஆண்டு ஒரு மெயின் ஃபோக்கஸாக கொண்டு போகலான்னு நான் இருக்கிறேன் ஒரு ஆளுநராக. கிரேட்டர் சென்னை டிராஃபிக் அவங்களுக்கு இங்கே டியூட்டின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேரம் இவங்க ஒரு இடத்துல வேலை செய்யணும். அது எஸ்பெஷலி உமன் போலீஸ்னு பார்த்தீங்கன்னா அவங்க கிட்டத்தட்ட ஒரு இடத்துல நின்றுன்னு இருக்கிறாங்க. இது ரோடுலேயோ ஒரு டிராஃபிக் இருக்கிற இடத்துல டாய்லெட் வசதிகள் இல்லை. அப்போ இதில் கிரேட்டர் சென்னை டிராஃபிக் போலீஸ் அவங்க கமிஷன் மூலயமா ஒரு பிளான் போடுறாங்க. நம்ம அங்கங்கே ஒரு பயோ டாய்லெட் வச்சா எப்படி இருக்கும்.
ஸோ அதில் எங்களை ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நாங்கள் வந்து இப்போ ஜூலை 1ஆம் தேதியிலேருந்து 100 டாய்லெட், கிட்டத்தட்ட அதுக்கு ப்ராஜெக்ட் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 2 கோடி. இது ஒரு மொபைல் டாய்லெட் மாதிரி, எக்ஸ்க்ளூசிவ்லி ஒன்லி ஃபார் தி டிராஃபிக் போலீஸு. ஸோ அவங்கக்கிட்ட அது சாவி இருக்கும், மெயின்டெனன்ஸ் எல்லாம் அவங்க பார்த்துக்கிறாங்க. இதுக்கு ஆர்டரும் நாங்கள் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து சென்னை மாவட்டத்தில் எங்கே போனாலும் ஒரு டிராஃபிக் இடத்துல இந்த பயோ டாய்லெட் இருக்கும். இதோட நோக்கம் என்னென்னா, இது ஒரு டாய்லெட் இல்லாத ஒரு வசதி, ஒரு ஆளுங்க ரொம்ப வருஷமாக ஒரு டாய்லெட் யூஸ் பண்ண முடியலன்னா அதுக்கு நிறைய நோய்கள் வர வாய்ப்பு இருக்கிறதுனால தான் இந்த எய்மே அந்த கவர்மெண்ட் எடுத்திருக்காங்க. ஸோ அந்த ரோட்டரி கிட்ட அந்த ரிக்வெஸ்ட் கேட்டதுனால நாங்களும் ரொம்ப சந்தோஷமாக கவர்மெண்ட்டுக்கு ஒரு ப்ராஜெக்ட் நம்ம பண்ணுறது சந்தோஷம். இது கண்டிப்பாக மற்ற மாவட்டங்களில் இது ஒரு இன்ட்ரெஸ்ட் காட்டி நீங்கள் தமிழ்நாட்டில் கூடிய விரைவில் நிறைய இடத்துல இது மாதிரி நீங்கள் பார்க்கலாம். அதுக்கு கண்டிப்பாக ரோட்டரிக்கு கண்டிப்பாக ஒரு பெருமை சேரும். இன்னைக்கு இந்த சென்னையில் உள்ள ரோட்டரி கிளப்லாம் என்ன மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. ஸோ நிறைய விஷயம் பண்ணுறாங்க, அதுலேயும் வந்துட்டு உமன் எம்பவர்மெண்ட்லாம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து எனக்கு ஞாபகம் வந்துட்டே இருந்துச்சு. என்ன அப்படின்னு சொன்னால், டிராஃபிக் போலீஸ்க்கு வந்துட்டு நாங்கள் பண்ணியிருக்கிற அந்த விஷயம் வந்து ரொம்ப நல்லா ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்ன மாதிரி சொன்னாங்க. என்ன அப்படின்னா வந்து நிறைய மூவியில் பார்ப்போம், டிராஃபிக் போலீஸ் வந்துட்டு ஒரு அர்ஜென்ட்டுக்கு வந்துட்டு ஒரு டாய்லெட் போகிறது வந்து ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருக்கிற அந்த சூழ்நிலையை தான் பெண்கள் இன்றைக்கும் வரைக்கும் வந்து இந்த சொசைட்டியில் இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு பெண்களுக்கு வந்து இன்னும் என்ன தேவை அப்படிங்கிறத அறிந்து ரோட்டரி இன்னைக்கு வந்துட்டு ஒரு டாய்லெட் வசதியை வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்துட்டு அந்த விஷயத்தை நம்மகிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. அந்த விஷயம் உண்மையிலேயே ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா தான் இருந்துச்சு. இன்னும் வந்துட்டு இந்த ரோட்டரியில் வந்து நிறைய விஷயங்கள் மக்களுக்காக பண்ணிகிட்டே இருக்காங்க. தொடர்ந்து பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் பானுமதி. நன்றி, வணக்கம்.